ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்தமானுக்கு ஃபைனலி நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ எல்லோரும் வந்து குயிக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ மார்னிங் 3:30க்கு வந்து லாஸ்ட் ஃபைனல் பேக்கிங்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ மேக்கப் பவுச்சஸ் அண்ட் டாய்லெட்ரிஸ் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் வந்து லாஸ்ட் மினிட்டாக பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ அந்தமானுக்கு கிளம்பியாச்சு. So let's get into the video. மார்னிங் 4 AM நம்ம வீட்டில் இருந்து எல்லோரும் கிளம்பியாச்சு. அண்ட் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு பெரிய வேனே வந்து பேசிட்டு ஸோ எல்லாருக்கும் நிறைய சூட்கேஸ் லக்கேஜஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வேன் பேசிட்டோன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம போகிறவங்கலாம் வந்து நம்ம வந்துடலாம். அண்ட் தாம்பரத்துலேருந்து வரவங்க டைரெக்டாக வந்து அப்படியே ஏர்போர்ட் வந்துடுவாங்க. ஸோ மணலி, அண்ணா நகர் எல்லாமே நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு எல்லோரும் நம்ம ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ பிரணவ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபன் மூடில் இருந்தார். அவரோட சூட்கேஸை வந்து அவர் தான் வந்து எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ரொம்ப ஈகராக இருந்துச்சு இந்த ட்ரிப்காக. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வெக்கேஷன் இப்படி ஃபேமிலியாக நாங்கள் போயிட்டு. அதனால் எல்லோரும் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைனில் வெப் செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால நம்ம போர்டிங் பாஸ் எல்லாமே வந்து நேற்றே வந்துருச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தனால ஸோ குயிக்காக லக்கேஜஸ் மட்டும் நம்ம வந்து கொண்டு போய் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ போர்டிங் பாஸஸும் எடுத்தாச்சு அண்ட் லக்கேஜஸும் வந்து ப்ராப்பராக கொண்டு போய் நம்ம எல்லாமே கொடுத்துட்டு வந்து எல்லோரும் வந்து கேங்காக பேச ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் வெயிட்டிங் பீரியட் நமக்கு 1 hour இருக்குது. அதனால எல்லோரும் வந்து பார்த்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஸோ இங்கேருந்து நம்ம வெயிட்டிங் ஹாலுக்கு போகணும். ஸோ இதுதான் நம்மளோட Day 1க்கான அவுட்ஃபிட். ஸோ எல்லோரும் வந்து நம்மளோட அவுட்ஃபிட் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து தனித்தனியாக வந்து ஃப்ளைட்டில் போயிருப்போம். ஆனால் நாங்கள் எல்லாரும் இப்படி ஒன்றா வந்து ஃப்ளைட்டுக்கு போனது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வந்து அந்த ஃப்ளைட்லேயே வந்து ஹாஃப் த ஃப்ளைட் வந்து எங்கள் டீம் தான் இருந்தோம் அப்படிங்கிறது வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ நம்ம எல்லோரும் தனியாக போயிருப்போம். பட் ஆனால் குரூப்பாக போய் நம்ம ஃப்ளைட்டில் என்ஜாய் பண்ணுறதுங்கிறது இது வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சு. ஸோ வெயிட்டிங் பீரியடே நமக்கு 1 hour இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அந்த 1 hour நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. நம்மளோட ஃப்ளைட்டும் வந்தாச்சு. அண்ட் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக செக்கிங்லாம் முடிச்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் போய் ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். ஸோ நம்மளோட சீட்டுக்கும் வந்தாச்சு. அண்ட் பிரணவ் ஃபர்ஸ்ட் டைம் வரனால அவன் ரொம்பவே ஸ்கேரியாக இருந்தான். கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகும்போது அதெல்லாம் அண்ட் க்ளோசிங் எல்லா சீன்ஸும் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே வந்து நம்ம டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு செம்மையாக இருந்துச்சு. அந்த செம்ம த்ரில்டாக இருந்துச்சு. பட் பிரணவ் தான் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவன் தூங்கிட்டான். ஸோ அதனால் ஒன்றும் தெரியல எங்களுக்கு. அண்ட் வந்து டேக் ஆஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மிஸ்டாக இருந்ததுனால மிரர்ஸில் வந்து நல்லா தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு 2 hours தான் ட்ராவல். ஸோ சென்னை டு அந்தமான் வந்து 2 hours ட்ராவல் இண்டிகோவில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து 3 months ப்ரையாரே வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி எல்லாமே புக் பண்ணனால எங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து ஏஜென்ட் மூலியமாக தான் போயிருந்தோம். ஸோ மணலியில் இருக்கிற ஒரு ஏஜென்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அவர் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக பக்காவாக கொடுத்துருந்தாரு நமக்காக. ஃபுட், ட்ராவல் அண்ட் ஃப்ளைட் சார்ஜ் ஸோ எல்லாமே வந்து ரூம்ஸ் எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டாரு. எனி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா நம்ம போகிறோம் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஸோ நீங்கள் யாரும் அந்தமான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த ஏஜென்ட் வந்து ரொம்பவே நல்லா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நமக்கு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நான் இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்.
ஃபர்ஸ்ட் டேக் ஆஃபும் செம்மையாக இருந்துச்சு அண்ட் சூப்பரான ஒரு லேண்டிங்கும் வந்து நல்லா இருந்துச்சு, நல்ல குட் லேண்டிங். அண்ட் அந்த 2 hours வந்து நடுவில் நாங்கள் எல்லோரும் தூங்கிட்டோம். பிகாஸ் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆனனால. ஸோ எல்லோரும் நம்மளோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பிக்கப் பண்ணியாச்சு. அண்ட் எல்லோரும் இப்போது நம்மளோட வேனுக்கு தான் வந்து கிளம்பி போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 2 கார் ஃபுல் ஆஃப் லக்கேஜஸ் எல்லாமே வந்து வச்சாச்சு. அண்ட் ஒரு வேன் ஃபுல்லாக வந்து நம்ம எல்லோரும் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம் ரூமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூமுக்கு தான் போயிட்டு லக்கேஜஸ் எல்லாத்தையும் இறக்கி நம்ம ரூம் எல்லாம் எல்லாருக்கும் வந்து ப்ராப்பராக வந்து கொடுத்தாச்சு. அண்ட் ஆல்ரெடி வந்து 10:30 வரைக்கும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடலை. ஸோ இந்த ட்ராவல் டைம் வந்து இருந்தனால பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஸோ வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம எல்லோரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக அவர் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. நம்ம தங்கி இருந்த ஹோட்டல்லே வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ அவங்க தான் நமக்கு வந்து இந்தியன் ஃபுட் எல்லாமே வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் நாங்கள் வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். அண்ட் லக்கேஜஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் நல்லாவே. ஏன்னா மார்னிங் வந்த டயர்னால. ஸோ ஆஃப்டர் லன்ச் தான் வந்து நம்ம வெளியே சுற்றி பார்க்க போயிருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து மெனு வந்து வெஜ் தான். ஸோ சாம்பார், ரசம் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே, பாயசம் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ இதை சாப்பிட்டு முடித்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டாக நம்ம கிளம்பி போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தமான்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட் வந்து செல்லுலார் ஜெயில் தான். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டாக நம்ம வந்து போகிறோம். என்னடா வந்தோடனே ஜெயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஏன் ஜெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து இப்போ வந்து கன்சிடர் பண்ண மாட்டுறாங்க. அண்ட் அங்கே எப்படிலாம் வந்து அவங்க வந்து டார்ச்சர்லாம் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து ரொம்பவே டாக்குமெண்ட்ரியாக வச்சுருந்தாங்க. அண்ட் செம்ம ஹாட்டாக இருந்துச்சு அந்தமான். நாங்கள் போயிருந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப ரொம்ப ஹாட் தான். ரொம்ப அப்படியே வேர்த்துருச்சு எல்லாருக்கும் பயங்கரமாக. அண்ட் அங்கே இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அந்த அளவுக்கு, எந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபோட்டோஸ், இமேஜஸாக வந்து போட்டிருந்தாங்க. ப்ரிசனர்ஸ் எல்லாரையுமே வந்து ரொம்பவே வந்து மென்டலி, ஃபிசிக்கலி நிறைய டார்ச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் எல்லாரும் சேர்ந்து. அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து இந்த ஸ்பாட்டை வந்து அவங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஆர்கிடெக்சர்லாம் பண்ணி இவ்வளோ ஜெயில்ஸ், இவ்வளோ இது வந்து அவங்க செஞ்சு அவ்வளவும் கஷ்டப்படுத்தியிருக்காங்க. நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாரையுமே வந்து அவ்வளோ மென்டலி டார்ச்சர் கொடுக்கறதுக்காகவே கட்டின ஒரு ஸ்பாட் தான் இந்த செல்லுலர் ஜெயில். ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஸ்பாட் அங்கே. இங்கே வந்து நைட் டைமில் வந்து லைட் ஷோவும் வந்து செல்லுலர் ஜெயிலில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதுக்காக தான் இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஈவினிங் 6 o'clock மேலே தான். அண்ட் நமக்கு இதில் இந்த ஒரு 4-5 days ட்ரிப்பில் வந்து 1 day நம்ம வந்து இங்கிலீஷ் ஷோக்கு வந்து புக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஷோஸ் தான் இருக்குது. அதில் நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து இங்கிலீஷ் ஷோ தான். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த பிளேஸ் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, என்ன மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரிசனர்ஸ்க்கெலாம் வந்து கஷ்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறதுக்கு தான். அண்ட் ஏதாச்சும் பயங்கரமான தப்பு பண்ணிட்டா தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான ரூம் தான் அது. ஸோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அண்ட் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் ஃபேமிலியாக. ஸோ அங்கேருந்து நம்ம செகண்ட் ஸ்பாட்டுக்கு என்ன போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் பீச்சுக்கு தான். நம்ம வந்த அன்னைக்குன்னு பார்த்து வந்து கடல் வந்து ரொம்பவே சீற்றமாக இருக்குது, ரொம்ப அலைகள் வந்துட்டுருக்கு, தண்ணியும் வந்து நிறைய போயிடுச்சு, உள்வாங்கிடுச்சு கடல் அப்படின்னு சொல்லி எல்லா ரைட்ஸுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்டு நமக்கு வேணும்னா கொஞ்சம் நம்ம வந்து கால் நனைக்கிற அளவுக்கு மட்டும்
நமக்கு விளையாடுறதுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் அங்கே அலௌட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால சும்மா கால் மட்டும் நினச்சிட்டு இந்த அளவுக்கு தான் வந்து உள்ளே போகணும், யாரும் டீப்பாக சீக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடல் வந்து இவ்வளோ தூரம் உள்ளே வந்து போயிருந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் போயிருந்த அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா ரைட்ஸும் க்ளோஸ் பண்ணனால நாங்கள் சும்மா ஒரு குட்டி ஃபோட்டோ செஷன்ஸ் மட்டும் முடிச்சுட்டு அண்ட் தேர்ட் ஸ்பாட் வந்து அங்கே இருக்கிற ஒரு முருகர் டெம்பிள் தான் போயிருந்தோம். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டும் கூட. ஸோ நம்ம அந்தம்மனில் வந்து முருகர் கோயிலில் வந்து நம்ம வந்து தரிசனம் வாங்கிக்கிட்டோம். ஸோ இந்த ட்ரிப் வந்து இதே நல்லா போகணும் அப்படிங்கிறதுக்காக சாமிக்கிட்ட நல்லாவே ப்ரே பண்ணிட்டு அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து ஃபுல் கோயிலையும் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் ஈவினிங் ரூமுக்கும் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டேப் பண்ணுங்கள். நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு குயிக்காக வந்து சேரும். அண்ட் இன்னைக்கு நம்ம டே 1க்கான வீடியோ மட்டும் தான் பார்த்துருக்கோம். அண்ட் அப்கமிங் டேஸில் வந்து டே 2 டே 3 எல்லா வீடியோஸும் வரும். ஸோ கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் குயிக்காக நான் எல்லா வீடியோஸும் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அந்த டாடா பை பை ஃப்ரம் சங்கீதா கணேஷ்.